இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவை காட்டிக்கொடு. இயேசுவை தடவை அம்பா போச்சு. என்னை பார்த்தா யூதாஸ் மாதிரியா பாச தெரியுது? இல்லை, என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? இயேசுவை காட்டி கொடுங்கிறீங்க. நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அதனால தான் இயேசுவை பற்றி யார்கிட்டையுமே சொல்கிறது கிடையாது. அவர் நல்ல செஞ்சான்னு சொல்ல மாட்டேன், தீமை செஞ்சான்னு சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்லிட்டு அவரை காட்டி கொடுப்பேன்னு வச்சிங்களா? நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என்னை யூதாஸ் நினச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும். இயேசுவின் பாடுகளின் வரலாறை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். இயேசு எப்படி பாடுபட்டாருங்க வரலாறில் காட்டி கொடுப்பது அப்படிங்கும்போது யாரும் உங்களுக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 19 முதல் 25 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரை. இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவனை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்போ நம்ம மத்தேயு 26 வாசித்தோம். 19 நம்ம வாசிக்கும்போது இயேசு கற்பித்தபடி சீசத்தில் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் 12 கூட அவர் பந்திருந்தார் அப்படி சொல்லி வாசித்தோம். அவர் போஜனம் பண்ணிகள் அவர் உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நம்ம இந்த 21, 22 வரை நம்ம வாசிக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு இவங்க எங்கே போனாங்க அப்படின்னா, ஒரு மாடியில் ஆயத்தம் பண்ணுறாங்க. யூதர்கள் முறைப்படி பெண்கள் தான் தண்ணி எடுப்பாங்க, ஆண்கள் எடுக்க மாட்டாங்கன்னா, அப்போ அவங்க பின்னால் போனாங்க அப்படின்னா, நீங்கள் அப்போஸ்தலர்களுக்கு பார்த்தீங்கன்னா 120 பேர் மாடியில் தங்குனாங்க சொல்லுதில்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு பந்தி விசாரிப்பு நடக்குது 12 சீசர்களுக்கு. அந்த இடம் என்னென்னா, தாவீதோடைய கல்லறைக்கு மேலாக இருக்கிற ஒரு கூடாரம். அவர் கல்லறை கீழே இருக்கும். இது சபை ஹிஸ்டரியில் நாங்கள் அப்போஸ்தலர்கள் பேசும்போது உங்களுக்கு பேசுவோம், அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஆனால் இது இங்கே பார்க்கும்போது அந்த மாடியில் தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க, பஸ்கா ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே ஆயத்தம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த இடத்த குறித்து பார்க்கும்போது தாவீதின் கல்லறை கீழே இருக்குது, அங்கே தான் ஆயத்தம் பண்ணுறாங்க. அங்கே போய் ஒரு பந்தில் உட்கார்ந்துருக்கும்போது தெரியும், எல்லாத்தையும் காலெல்லாம் என்ன பண்ணார், சீசர் காலெல்லாம் கழுவிட்டு பந்தி உட்கார்ந்து போஜனம் பண்ணி சாப்பிடும்போது துக்கம் அடைக்கிது அவருக்கு. யாருக்கு? ஏசக்கு. ஏசப்பாக்கு என்ன செய்யுது? துக்கம் அடைக்குது. எதுக்கு? ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான். இப்போ என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க கொஞ்ச நாளில். உள்ள அடைக்குது வேதனை. இதை விட பாடு வேணும்? வெளியே அடி வாங்குறத விட உள்ள அடி வாங்குறது பயங்கரமாக இருக்கும். மனசு வலி தான் அதிகம். இப்போ நான் பேசும்போது உங்கள்கிட்ட பேசும்போது உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னு எனக்கு தான் தெரியும். நான் திட்டும்போது நினச்சிங்க உங்களுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குன்னு தெரியுமா? அந்த வழி எனக்கு தெரியும். இயேசு மன வழி தாங்காமல் மனலம் அப்படியே ஒரு மாறே சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறாரு. அவர்களெல்லாம் துக்கம் ஆயிடுச்சு. துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, என்ன ஆண்டவர் எப்படி சொல்லிட்டீங்க, என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்களே, இப்போ நான் பேசும்போது சொன்னீங்களே, யாரெல்லாம் பாஸ்டர் நேசிக்கிறீங்கன்னு எல்லாம் கைதுக்குனீங்களே, அது மாதிரி இவன் கேட்குறான், நானாக காட்டி கொடுப்பேன், நானாக காட்டி கொடுப்பேன்னு எல்லாரும் காட்டி கொடுக்கும்போது கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தான். யார் அவன்? ஆமாம், 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ம் 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 போதும்.
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடியே, நல்லா கவனிங்க, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷன் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பதவாத நல்லா இருக்குமே அப்படி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு வழியாகி அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானா என்றான். அதுக்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார். பாருங்க, ஆமாடான்னு சொல்லல, நீ சொன்னபடிதான்ப்பா. எவ்வளோ ஜென்டில்மேன். நான் பார் அப்படி யாரும் திட்டினவங்கள மறைமுகமாக திட்டு, காய்மறையாக திட்டிருக்கணுமா இல்லையா? இவர் காய்மறையாக சொல்கிறார், நீ சொன்னபடிதான்ப்பா. நீ தான் சொல்லவே இல்லை, அவரை குற்றப்படுத்தலை, தன்னை காட்டி கொடுத்தவனை குற்றப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்குது, சங்கீதமும் அப்படித்தான் இருக்குது, எடுத்த டாப்பிக்கும் அப்படித்தான் இருக்கும்போது தெரியுது. அப்போ ஆண்டு ஏதோ திட்டம் வச்சிருக்கிறாரு, ஆவேசத்தை பேசுகிறார். ஆமீன். அப்போ பாருங்க, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் கேட்குறான், ஆண்டவரை நானா? நம்மள்ட்ட கேட்குறான் யூதாஸ், பாஸ்டர் நானா? நான் சும்மா போனவனே அப்படின்னு சொல்லி சபிச்சவனை திட்டி எல்லாம், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ அங்கே போய் காசு வாங்கினது நான் பார்க்கலையா? ஆண்டவருக்கு வெளிப்படுத்தலையா? அப்படிலாம் சொல்லியிருப்பேனா இல்லையா? அவர் அழகாக கேட்குற, ரபி நானா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத அப்பாய் மாதிரி கை தூக்கணும் பாரு, அப்படித்தான் கேட்டாப்புல யூதாசும். நேசிக்கிறீங்களா? ஆமாம். ஆனால் பாஸ்டர் பேச்சு கேட்க மாட்டோம். நேசிக்கலைனாவே, நேசிக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் நேசிட்டாங்கன்னா கிணத்துல குதினாலும் குதிச்சிடுவோம். அவன் சொல்கிறது அப்படியே வேத வாக்காக எடுத்து குடும்பம் நாசமாக போனால் பரவாயில்ல, அவன் சொல்கிற வாசி கேட்போம். ஆமாம், அவன் சரியாக சொல்லுவான், நம்புவோம். யூதாஸ் அப்படி கேட்டோன்னு ஆட சொல்கிறாரு, நீ சொன்னபடிதான் என்றார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்லா கவனிங்க, தாவீதின் கூடாரத்துக்கு கல்லறைக்கு மேலே அந்த மாடியில் தான் பஸ்கா அனுசரித்தாங்க. ஆண்டு சொல்கிறாரு, என்ன சொன்னார்? அழகர் வார்த்தை சொன்னார், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடி போகிறார். தீர்க்க தரிசனங்களிலே அகமங்களிலே இயேசுவை குறித்து இவர் 3ஆம் நாள் மரிப்பார், எழுந்திருப்பார், உயிர்ப்பார்னு குறித்து எழுதப்பட்டிருக்குது. அப்ப பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்தாரா? யூதாஸ் மட்டும் சும்மா வந்தானா? அவனை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டபடி வந்திருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி செய்தி கேட்டுக்க மாட்டீங்க. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுற பங்கு இயேசுக்கு இருந்துச்சு போல யூதாஸுக்கும் இருந்துச்சு. இப்போ அவன் தான் காட்டி கொடுக்கணும், காட்டி கொடுக்கணும், அவன் தான் சாகணும், அவன் சத்த கல்லறைக்கு இடம் வாங்குறதுக்கு அவன் கரையமா பணத்தை வாங்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. இயேசு பிறப்பதுக்கு மரியாதை தேர்ந்தெடுத்தாங்க, செலக்ட் பண்ணாங்க. காட்டி கொடுக்குற யூதாஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. யார் இந்த யூதாஸ்? அது தெரியணுமா இல்லையா? இவனை ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? இவன் யாரு? இவனை எதுக்கு செலக்ட் பண்ணாரு? அப்படிங்கிறத நம்ம சரித்திரம் தெரிஞ்சுக்கணும், வரலாற்று பதிவு தெரிஞ்சுக்கணும். சும்மா பயில் பிடிச்சிட்டு அப்படியே போகிற யூதாஸ் அப்படின்னோடனே நமக்கு சண்டை வந்து எவனா சண்டை போட்டு காட்டி கொடுத்துனா யூதாஸ் வேலை செய்கிறான் பாரு, அவன் தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுறான் இல்லை. இங்கே சொல்லுது, யூதாஸுடைய முழு பேர் என்ன தெரியுமா? யூதாஸ் காரியோத். இவன் தகப்பன் பெயர் சீமோன். இவனது ஊர் என்ன தெரியுமா? ஸ்காரியத். அவன் பேர் யூதாஸ் தான். காரியத் என்கிறதான ஒரு ஊர். அது எங்கே இருக்குன்னா யூதாவில் தெற்கில் இருக்கு. அந்த இடத்துல பிறந்தவன். ஏன் இவனை மட்டும் யூதாஸ் காரியத் அப்படின்னு ஊர் சொன்னாங்கன்னா, 11 சீசர்களும் கலிலேயர்கள். இவன் கலிலேயன் அல்ல. அப்போ கலிலேயா 11 சீசர்கள் கலிலேயர்கள். இவன் வேற தேசத்தான், காரியத் அந்த தேசத்தில் இருக்கிறவன். இவன் யாரு அப்படின்னா, இவனை எப்படி செலக்ட் பண்ணார்னா, ஆண்டவர் செலக்ட் பண்ணல,
யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பாரு. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும்போது இயேசு அப்படி போவார். அப்போ இவர் சொல்லுவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்வார். அவ்வளோதான். அவருடைய சீசர்கள் 2 பேரும் பின்னால் போனாங்கன்னு போட்டிருக்கு. யார் அந்த சீசர்கள் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் அன்பின் சீசன், இன்னொன்று யூதாஸ். யார்கிட்ட இருந்தவங்க 2 சீசர்களும்? யோவான் ஸ்தான இடத்துல சீசராக இருந்தவங்க அன்பின் சீசனும் யூதாஸும். யூதாஸ் அன்பின், இவங்க 2 பேரும் போகிறாங்க. போனவனும் யூதாஸுக்கு பிரச்சனை வேற. அதான் கேட்குறான், ஆண்டவரே போதகரே நீர் எங்கே தங்குவீங்க? இப்போ அவனுக்கு தங்கணும், வந்து பாருன்னு போயிட்டார். நான் அவரை படிச்சிருக்கீங்களா பைபிளில்? இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? பைபிள் படித்தாதான் ஞாபகம் வரும். அப்படியே யோசிக்கிறத பார்த்தா சரி. இந்த யூதாஸ் சாதாரண நபர் கிடையாது, ஒரு போராளி. எப்படின்னா, ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து யூத ஜனங்களை விடுதலை ஆக்குவதில் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருந்தார். ரோமர்களுக்கு யூதர்கள் அடிமையாக இருப்பது விரும்பாத ஒருவன் பரபாஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய இயக்கத்தில் இருந்தவர் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை வேறொரு இயக்கத்தில் இவன் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால் சரியாக சொல்ல முடியாது. இவனுடைய நோக்கம்னா யூதர்கள் அரசாள வேண்டும், ரோமர்களை வீழ்த்த வேண்டும். அதுக்காக வெயிட் பண்ணிருந்தான். யோவான் ஸ்நானகன் திட்டுறான். யார? ரோமர்களையும் யூதர்களையும் எல்லாத்தையும் போட்டு திட்டணும்னு நினச்சிட்டான். ஓ, இவர் காட்டுக்குள்ள திட்டுன்னு திட்டுறாரு அப்படின்னு. இப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த யோவான் ஸ்நானகன்? வனாந்திரத்துக்கு கூப்பிடப்படுகிற சத்தம். இப்போ மேலே தங்குறாங்க, 120 பேர் தங்கியிருந்தாங்க. அங்கே தான் பஸ்கா அனுசரிக்கப்பட்டு சொன்ன பாருங்க, நாம இருக்கா? அது வெறும் பில்டிங் தான், அந்த ஹால் தான். அங்கே தங்குறவங்க ஹேசின்ஸ் சொல்லுவாங்க, ஆசாரிகள்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் தோல் சுருளை எழுதுறவங்க. அவங்க வேலை என்ன வேலை? தோராவை எழுதுறது. அவங்க வேலையை அதுதான். இப்போ குளிப்பாங்க, எழுதுவாங்க. எந்த பெண்களுக்கும் அலௌடு கிடையாதாங்க. அவங்க திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க தானாக சாப்பிட்டு தானாக செஞ்சு தானாக தங்கிவாங்க. யாருக்கு அலௌட் கிடையாது. இயேசு கேட்டவொன்னு அலௌட் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட தான் யோவான் ஸ்நானகன் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரித்திரம் அப்படி சொல்லுது. சரி, அங்கிருந்து வந்த யோவான் ஸ்நானகன் தான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஏன்னா அவங்க அடிக்கடிக்கு முழுகி என்ன செய்வானுங்க? யெகோவான்னு எழுதுறக்கு மையும் பேனாவும் நிறுத்திடுவானுங்க. எல்லா சப்ஜெக்ட் யெகோவான்னு இடத்துல நிறுத்தி போட்டு, நம்ம இன்னைக்கு யெகோவான்னு சொல்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க, யாவேன்னு சொல்லுவாங்க. போய் குளிச்சுட்டு மையும் சிறகும், இந்த சிறகம் எடுத்துகிட்டு யெகோவான்னு எழுதுவாங்க. அந்த பேர் எழுதுறதுக்கு அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய காரியங்கள் பாருங்க, அப்படி எழுதுறவங்க. இப்போ இந்த இடத்துல தான் பஸ்கா அனுசரிப்படுது. அங்கே தான் புலம்புறாரு இயேசு கிறிஸ்து, என்னை காட்டி கொடுப்பான்னு. இப்போ இந்த யூதாஸ் என்ன செய்றானா, மேசியா வருவார், விடுதலை கொடுப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவுக்கு காத்திருந்தார்கள். யார் அந்த மேசியா? இயேசு கிறிஸ்து. ஆனால் இவர் இயேசு கிறிஸ்து மேசியன்னு சொல்லவே இல்லை. ஒரே இடத்துல சொன்னார். யாருக்கிட்ட? சமரியா பெண்ட. சமரியா ஸ்திரீ சொல்றாரு, மேசியா வரும்போது இதில் தெரிவிப்பார், நான் தான் அவருன்ட்டார். வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். மற்றபடி அவர் மேசியா அப்படின்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் சார் சொன்ன உடனே 2 சீசர்கள் போனவங்கள ஒருத்தன் யூதாஸ், ஒருத்தன் அன்பின் சீசன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த யூதாஸ் எதுக்கு போய் உட்கார்ந்தானா, மேசியா யூதர்களை விடுதலையாக்கி அரசாழ்வாரு என்பதை நினைச்சிட்டு இருந்தான். இதனால வேதாகமத்தில் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவை ராஜாவாக்க ஜனங்கள் மனதாக இருந்தார்கள் போட்டிருக்கோம். படிச்சிருக்கீங்களா? இயேசுவை அவர் மறைஞ்சு போயிடுவார், இந்த வேலையை வேண்டாம்னு போயிடுவார். அவர் மறைஞ்சு போனாரா இல்லையோ, இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவரால் விடுதலை கிடைக்காதுன்னு கோபம். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு முடிவெடுக்கிறான். யாரு? யூதாஸ். அப்போ ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்கள் காய்பா, இந்த காய்பா அதை குறித்து கூட பேசலாம், நேரம் இல்லை, அதிகமாக டைம் இல்லை.
நிறைய பாயிண்ட் பேசிட்டே போயிருப்பேன் நான் பேசினா. அப்போ அவங்க பிரதான ஆசாரியன் அந்த அண்ணா காய்பா எப்படியாவது இவரை கொன்றோன்னு இருக்கிறாங்க. பஸ்காக்கு முன்பாக கொன்றோணும், அந்த பண்டிகைக்கு முன்பாக கொன்றோன்னு இருக்கிறாங்க. அப்போதான் யூதாசுக்கு சொல்லப்பட்ட வேத வாக்கு நிறைவேறுது. என்னன்னா, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னீங்களே, அங்கே போகிறான். நான் அவரை காட்டி கொடுத்த எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறான். எவ்வளோ காசு? இயேசுவோட விலை என்ன? சர்வ லோகத்தையும் படைச்சவருக்கும் 30 வெள்ளி காசு. உனக்கு எனக்கும் சிந்திச்சு பாருங்க, 30 வெள்ளி காசு தான். அது தங்க காசும் கூட இல்லை, பொற்காசும் கூட இல்லை, வெள்ளிக்காசு. அதுக்கு உடன்படுறான். ஆனா யூதாஸ் பண ஆசை பிடிச்சு வந்தான். இருந்தாலும் அவனுக்கு இயேசு கிறிஸ்து மேல ராஜாவா ஆவாரு, இவர் பின்னால போய் ராஜ்யத்தை பிடிச்சிடலாம், இவனா அற்புதம் செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, எவனை பார்த்தாலும் இவனை கண்டா பயந்துக்கிறான், நடுங்கு. ரோம சாம்ராஜ்யமே நடுங்குது. யூதர்கள் கலங்குகிறார்கள், அதிகாரிகள் ஜபத்தரம் அப்ப இவனை கட்டு. அப்ப பெரிய ஆள் இவரை பிடிச்சி எப்படியாவது போயிடலான்னு பார்க்கறான். வேலை ஆகல. இவர்னால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, காட்டி கொடுத்துட வேண்டிதான். நமக்கு சில நேரத்தில் நல்ல ஒரு நட்பாக இருப்பாங்க. அவன் இவனால் நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னா அப்படியே எடுத்து காட்டி கொடுப்போம் பாருங்க. எப்போ காட்டி கொடுப்போம்? அவனுடைய இப்போ நம்ம போய் யார்ட்ட ரகசியம் சொல்லியிருப்போம், யார்ட்டி சொல்லாத ரகசியத்தில் சொல்லியிருப்பான், அந்த ரகசியத்தெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு இருப்பான், காட்டி கொடுப்பான். ஆனால் இவனுதெல்லாம் பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்குவாங்க. நம்ம செய்கிறோமா இல்லையா? இப்போ ஏன் தப்ப வந்து நான் இப்படியாக தப்பு செஞ்சேன்னு நான் ஏன் தப்ப சொல்லுவேனா? எவன் இழிச்சவன் இருக்கான் அவன் தப்பை தான் நான் சொல்லுவேன். எப்போ ஒருத்த முந்திக் கொள்றானோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவன் என்ன செய்கிறான், தன்னை காப்பாற்றுறக்கு. என்ன சொல்ல நான் சொல்லுவாங்க, நான் கேட்பேன், நான் தெரிஞ்சு தெரியாமல் அப்படியா சரி அப்போவே கெஸ் பண்ணிக்குவோம். இப்போ இயேசுவுக்கு காட்டி கொடுப்பான்னு தெரியும். யாரு? யூதாசு. 3 வருஷம் அவனை ஒன்றுமே சொல்லல, 3 வேளை சோறு கொடுத்தாரு, தங்க அவனோடு இருந்தாரு, அவனை ஒரு நாளும் குறை சொல்லவில்லை. இப்போ நம்மளை அவனுக்கு காட்டி கொடுப்பான், நம்மளை பற்றி சொல்லிடுவான்னு தெரிஞ்சா அவனுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிமா போட்டுருப்போம், ஒரு பாயசத்தை போட்டுற மாட்டோம், ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கி கொடுத்துட மாட்டோம். மாவனே அப்படின்னு முடிச்சிருவோமா இல்லையா? 3 வருஷம் ஒருத்தன் கழுத்து அறுக்க போறான்னு தெரியும், அவன் பக்கத்தில் நீ படுத்து தூங்குவியா? ஒருத்தன் உனக்கு விரோதமாக கிரியை செய்யறான்னு தெரிஞ்சுட்டா அவன் வீட்டில் தங்க மாட்டான், அவன்கிட்ட பேச மாட்டான், அவனை கண்டாவே பார்த்தாவே பயப்படுமா இல்லையா? எந்த நேரத்தில் என்ன செய்ய வந்துடு, ஒவ்வொரு நிமிஷம் இயேசுடைய உள்ள துடிக்குது. இவன் காட்டி கொடுத்துருவான், காட்டி கொடுத்துருவான், காட்டி கொடுத்துருவான்னு தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பேதுரு அவன் காட்டி கொடுத்துருவான். யோவானே அன்பின் சீசனே, டேய் அவனை பற்றி உனக்கு தெரியுமா? இவன் தாண்டா காட்டி கொடுக்க போறான். யாக்கோப்பு என் கூட பிறந்தவனே, இவன் தான் காட்டி. அப்படி ஒன்றுமே சொல்லல. ஒரு பக்தன் பாடுறான், காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்று சொன்ன அன்புன்னு பாடுறாரு. கன்னத்தில் அறையாம காட்டி கொடுக்கிற 30 வெள்ளிக்கு காசு கொடுத்து காட்டி கொடுத்துட்டு வாங்குறாரு. இயேசுனால பிரயோஜனம் இல்லை. தன்னை மிகப்படுத்தி பரிசுத்தவனை காமித்து கொள்ள சில நேரத்தில் நம்ம நல்லவனா காமிச்சு அடுத்தவனை போட்டு கொடுப்போம் தெரியுங்களா? தன்னுடைய பாவத்தை மறைச்சிட்டு அடுத்த பாவத்தெல்லாம் லிஸ்ட் போடும், இவன் இப்படி செஞ்சான், அவன் அப்படி செஞ்சான், அவன் அப்படி இருந்தான், இப்படி எல்லா பாவத்தையும். ஆனால் நம்ம பார்த்து மட்டும் போட்டி போட்டு முடிச்சுக்குவோம். நான் ரொம்ப நல்லவங்க. இவர் எந்த தப்புமே செய்யல யூதாஸ். இயேசு கிறிஸ்து யூதாஸ் போய் சொல்ல காட்டி கொடுக்கும், இவர் தான் யூதாஸ், இவர் தான் இயேசு கிறிஸ்து. என்ன பாஸ்டர், யூதாஸ் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு ஜப ஆலயங்களிலும் மற்ற இது காட்டி கொடுக்கணும். பெரிய வளர்ந்த ஊழியக்கார காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம்
நமக்கு இருக்க அதை ஆளை பார்த்தா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா 30 வெள்ளிக்காசு உடன்படுறான் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு. அவனும் 30 காசு கொடுத்துட்டாங்க. நான் சொல்கிற அன்னைக்கு வாங்க, என்ன செய்வேன், அவரை காட்டி கொடுக்க முடிவெடுத்துட்டான். வாசிப்புமா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 47-48. அவர் அப்படி பேசுகில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்கள் முன்னே 12 ஒருவனாய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவன் நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலையா மனுஷமானை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவன் வந்து ஆண்டவர் அக் பண்ணி கட்டி பிடிச்சி, ரபி நீர் வாழ்க அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ரபிங்கிற அதிகமான வார்த்தையை ஒரு சில தான் பயன்படுத்துவாங்க பைபிளில். ஆண்டவர்கிட்ட டச் இல்லாதவர் ரபின்னுமா, டச்சாக இருக்கிறவங்க ஆண்டவரேன்னுவாங்க. ஆண்டவரே இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு. இவன் ஆண்டவராகவே ஏற்றுக்கொள்ளல, அவரை ஒரு ராஜாவாகவே பார்த்தான். இப்போ முடியல, காட்டி கொடுக்க வரான். வந்தோன்னு செஞ்சான், ரொம்ப நல்லவன் போல முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். முத்தம் அன்பின் அடையாளம். முத்தம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம முத்தம் கொடுப்போம் பாருங்க, அன்பின் அடையாளமாக கட்டி பிடிச்சி அதை நேசு ரொம்ப இருக்க முடிச்சு. சில பேர் குழந்தைய முத்தம் கொடுத்து பார்த்தா பயமாக இருக்கும், அப்படியே அமைக்க முத்தம் கொடுப்பாங்க. அந்த குழந்தை வீலு வீலும் கத்து அமைக்கிற முத்தம் அவ்வளோ ஆசை. அந்த அன்பை செலுத்துவான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, நேசிக்கிறவர்கள் அன்பு, ஃப்ரெண்டுகளுக்குள்ள அன்பு இருக்குது தெரியுமா? முதல்ல திருவனந்தத்தை எங்கள் பாஸ்டர் அக் பண்ணி என்னை முத்தம் கொடுப்பார், கணத்தில் முத்தம் கொடுப்பார், என்னை ரொம்ப நேசிப்பார். நான் முத்தம் கொடுத்தேன்னு சிரிச்சு வந்துடுவார். டேய் நீ என்ன சிந்திக்கிற எனக்கு தெரியுண்டா அப்படின்ட்டே போவார். ஏன்னா முத்தம் கொடுத்தா யூதாஸ் தானே, அதனால டேய் நீ என்ன சிந்திக்கிற எனக்கு தெரியுண்டான்னு. அந்த அன்பின் அடையாளத்தை பாருங்க. காட்டி கொடுக்கும் போதும் கூட அந்த யூதாஸ் அன்பா தாங்க காட்டி கொடுத்தான். ஏன்னா அன்பானவரிடத்தில் இருந்தபடினால அவனுக்கு வேற வழியில காட்டி கொடுக்க முடியல. டேய் நீ தான்டா அப்படின்னு சொல்லி திட்டி காமிச்சு கொடுத்துருக்கலாம். இவன் தான் இருக்கலாம், இவன் தான் பிடிச்சிட்டு போங்க. நமக்கு பிடிக்காதவங்க சிக்கிட்டாங்கன்னா போலீஸில் அவன் தாங்க அந்த அயோக்கியை பிடிச்சிட்டு போங்க, அவனால் பிரச்சனைங்க, சண்டை போடுறாங்க, கோபப்படுறாங்க, அடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் இயேசுவோடு இருந்தபடினால அந்த அன்பிலே நிரப்பப்பட்ட யூதாசும் கூட அன்பிலே நிரப்பப்பட்டவனாக முத்தம் செய்தான். முத்தத்தினால அப்போ காட்டி கொடுக்கிறவனுக்கு இவ்வளவு அன்பு இருக்குமானா, அவனை வழிநடத்தின ஆண்டவருக்கு அன்பு எவ்வளோ பெரிதா இருக்கும். அவனால வேற விதத்தில் காட்டி கொடுக்க முடியல யூதாஸ்க்கு. யோசனை பாருங்க, இயேசுவின் அன்பு எவ்வளவு பெருசுன்னு. அந்த அன்பில் ஈர்க்கப்பட்டவனாக யூதாஸ் காட்டி கொடுக்கும் போதும் கூட அன்பின் அடையாளத்தை பயன்படுத்தினான். இன்னைக்கு நம்ம சில இடத்துல அன்பினால அநேகரை காட்டி கொடுத்துட்றோம். நம்ம நேசிக்கிற அன்பு கிடைக்கல, நேசிக்கிற அன்பு நமக்கு விலகலை. நம்ம நண்பர், நம்முடைய ஃப்ரெண்டுங்க, நம்முடைய உறவுக, மனைவி, பிள்ளை, குடும்பம், நம்ம உறவுக நேசிக்கிற அன்பு கிடைக்கல, காட்டி கொடுத்துட்றோம். இருக்கா இல்லையா நமக்குள்ள? அந்த அன்பை துச்சமாக நினைச்சிடறோம். ஆனால் அந்த யூதாஸ்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரை காட்டி கொடுக்கறதுக்கு வந்து இவன் தான் பிடிச்சிருப்போங்கன்னு சொல்ல தெரியல. முத்தம் கொடுக்கும்போது ஏசாரு அப்போ கூட ஏசு கோப்பல பாருங்க. ஆட துரோகி, 3 வருஷம் என்னோட சாப்பிட்டு என்னோட சாப்பாடை தின்னுக்கிட்டு எனக்கு விரோதமாக செஞ்சுட்டேன்னு திட்டல. என்ன சொன்னாரு அவனை? யூதாசே. இதோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா யூதாசேங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல என்ன இருக்கு, சிநேகிதனே முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய் அப்படிங்கிறாரு. மொழியாக்கம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூதாஸ்ன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் அங்கே போட்டாங்களாமா, யூதாஸ் முத்தத்தினால் காட்டி கொடுத்தான்னு. ஆனால் நான் அதை படித்து அழுதேன். எப்படின்னா, அந்த மொழிபெயர்ப்பு எழுதுகிறவர் சிநேகிதன் சொல்லும்போது எழுதவில்லை, அழுகாச்சு வந்துச்சு அவருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு பண்ணுறவர் சொல்கிறார், சிநேகிதன் என்பது எப்படி இவனால் அப்படி மன்னிச்சு சொல்ல முடியுது? இவர் அல்லவா உண்மையான தெய்வம். காட்டி கொடுத்தவனை பார்த்து, சிநேகிதனே நம்மள சண்டாளா,
காட்டி கொடுத்துட்டியா சண்டாளி, காட்டி கொடுத்துட்டியா அப்படி திட்டி அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்துமோ அசிங்கப்படுத்துமோ சொல்லி திட்டி காயப்படுத்திடுவோம். நான் வாங்கி கொடுத்த போது திங்க கொடுத்த போது நல்லா தின்னையா, 3.5 வருஷம் உட்காந்து சாப்பிட்டியா, கறியை மீன் சிக்கன் வாங்கி போட்டுனேன், அப்படி தின்னையா இப்படி தின்னா, எவ்வளோ திட்ட முடியுமே திட்டு நம்ம வீட்டிலே தின்னு போட்டு நமக்கு அதை வேறு. என்னோடு அப்பம் புசித்தவன் குதிகாலை உயர்த்தினான். சிந்திச்சு பாருங்க எவ்வளோ வேதனையான சம்பவம். இயேசுவை காட்டி கொடுக்கிறவன் அன்புனால காட்டி கொடுக்கிறான். அதை ஏற்றுக்கொள்கிறவர் அன்பினால ஏற்றுக்கொள்றாரு. சிநேகிதனே முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய். அது அன்பின் அடையாளம் அல்லவா? அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா செய்யாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்காது, தன் அயலான் குறாத பொறாமை கொள்ளாது. எல்லாருக்கும் அன்பு பிரதானம், அன்பே பிரதானம். ஒவ்வொரு நாளும் கேட்டவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தன அவன் மேலே கோவம் வரல அவருக்கு. தோத்துட்ட யூதாஸ், நீ தோத்துட்ட. என்னை காட்டி கொடுக்கறத நினச்சி என்னோட அன்பதனை எனக்கு செலுத்தியிருக்கிற. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? யூதாஸ் தோத்து போயிட்டான். காட்டி கொடுத்து அவன் பெரிய ஒரு அந்த சரிசையின் முன்பாக, அந்த வேதவாரர்கள் முன்பாக, அந்த காய்பா அண்ணாக்கு முன்பாக தன்னை உயர்த்தி காமிச்சிடலாம் வச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே தோத்துட்டான். ஏன்னா இயேசு அன்பின் அடையாளம். அந்த அன்பை செலுத்துகிறார். அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அவரும் அன்பை செலுத்தினார். உன்னை நேசிவில் புறநேசம் சொல்ல, சிநேகிதா முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி. சரி, ஏன் முத்தத்தினால காட்டி கொடுக்கணும் அப்படின்னா, வேதாகமம் சொல்லுது இயேசு வாழ்ந்த காலத்தில் 127 இயேசு இருந்திருக்கிறாங்க. அந்த 127 இயேசு இருந்தாங்க, அதெல்லாம் கணக்கு வராது, பேர் தான். ஆனால் இவர் வாழ்ந்த காலத்தில் இவரை போல ஒருத்தர் இருந்தார். யாருன்னா யாக்கோப்பு, இயேசுவின் சகோதரன் யாக்கோப்பு. இயேசுவை போலவே இருப்பாராம். இயேசுவை போலவே இருக்கிறங்காட்டிக்கு தான் மாறி போயிருக்கூடாது. நைட்டில் பிடிக்கிறாங்க, பந்தங்களோட வர்றாங்க, இயேசுவை மாற்றி பிடிச்சிட்டு போய் காலையில் டே ஆள் மாறி போச்சுன்னா சொல்லக்கூடாது. அதனால் அவன் சொல்கிறான், நான் யாரை முத்தம் செய்வனோ அவர் என்ன செஞ்சிருங்க, பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு யூதாஸ் முத்தம் கொடுத்தான். ஏன்னா யாக்கோப்பு இயேசு சீசனாக இருந்தாலும் இயேசுவின் சகோதரர் அவர். பவுல் சொல்கிறாரா, இயேசுவின் கர்த்தரின் சகோதரர் பார்த்த யாக்கோப்புன்னு. அந்த யாக்கோப்பை ஏரோது தலையை வெட்டிட்டான். எதுக்காக அப்படின்னா, அவன் இயேசுவை போலே தெரிகிறான். என்னடா பிளாத்து சிலுவையில் அரைஞ்சிட்டான், ஆனால் மறுபடியும் அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு சொல்லிதான் யூதருக்கு பிரியமாக இருக்குன்னா, இதை நான் பார்த்தா இயேசு மாதிரி செத்த மரத்தில் அவர் உயிர் தெளிஞ்சிட்டாங்கிறாரு, இவனை வச்சு எதாவது பண்ணிட்டாங்க போல தெரியுது, ஒரே உள்பூசல் ஆகிட்டு இருக்குது. ஏறுது பார்த்தா அவன் தலையை வெட்டிட்டான். யாரோட தலையை? யாக்கோப்பு தலையை. நல்லா கவனிங்க, இயேசுவுக்காக முதல் தன் ஜீவனை கொடுத்தவர் யாரு? யாக்கோப்பு. தலை வெட்டிட்டாங்களா? ஆனால் முதல் ரத்த சாட்சி யார் தெரியுமா? ஒரு விசுவாசி தான், ஸ்தேவான். முதல் ரத்த சாட்சி. நீங்கள் மிஷினரி பேசும்போது ரத்த சாட்சிகளும் குறித்து பேசுங்க, யூஸாக இருக்கும் ஜனங்களுக்கு. சரி, இப்போ இயேசுவை பிடித்து கொண்டு பிரதான ஆசனத்துக்கு கொண்டு போனாங்க. வாசிப்பு 26 மத்த 26:57 வசனம் வாசிங்க. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசானாகிய காய்பாவிடத்து கொண்டு போனார்கள். அங்கே வேதவார மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். இயேசுவை எப்படி தண்டிக்கலாம், எப்படி கொலை பண்ணலான்னு ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. ஏன் பாஸ்டர் இப்போ பேசுறீங்க? இந்த லெந்து நாட்களுக்காகவா? சாம்பல் புதன் வந்துருச்சு பாஸ்டர் அப்படிலாம் போனாங்க. லெந்து நாட்களுக்காக நீங்கள் இருந்தாலும் சரி, 40 நாள் அது ஒரு கணக்கு. நாங்கள் கறிமீன் சாப்பிட மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை அதில் கணக்கு வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை கறிமீன் சாப்பிட்டுக்கலாம். என்னையா லெந்து நாட்டில் கணக்கு? லெந்து அப்படிங்கிறது தவக்காலம், 40 நாளுக்கு தவக்காலம், வேற ஒன்றும் இல்லை. அந்த 40 பைபிள் நிறையா இருக்குது. அதனால் பாஸ்டிங் ஏஸ்கஸ் போட்டால் 40 நாள் பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 40 நாள் கறிமீன் சாப்பிட மாட்டேன், யாரோட சண்டை போட மாட்டேன், தண்ணி பீடி ஸ்பீட் சீட்டில் குடிக்க மாட்டேன், நல்ல பழக்கம்.
அப்படி பொய் பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், பொறுத்தெடுத்து இந்த 40 நாள் அதை அப்படியே விட்டினா கண்டினியூ ஆயிடும், நல்ல பழக்கம் வந்துடும். பாஸ்டிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ இயேசுவை கொண்டு போய் அங்கே விசாரிக்கும்படி வைத்தார்கள். வைக்கும்போது சும்மா வைக்கல, ஒரு சிறையில் வைத்திருந்தார்கள் இயேசுவை. இரவெல்லாம் விசாரிக்கணும்னா ஒரு இடத்துல உட்கார வைக்கணுமில்ல, ஒரு சிறையில் வச்சு தான் காலையில் பிளாத்து இடத்துல கொண்டு போகிறது, காய்பா அண்ணா இடத்துக்கு கொண்டு போகிறது, இப்படி நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும் பிரதான ஆசிரியர். அப்போ சிறையில் லைட் வச்சுருந்தாங்க. எருசலேமில் 3 விதமான சிறை இருக்குது. எருசலேமில் 3 விதமான சிறைகள் இருக்குது. பிளாத்து அரண்மனையில் சிறை, பிளாத்து அரண்மனையில் ஒரு சிறைசாலை இருக்குது. இதில் யாரெல்லாம் வைக்கப்படுவார்கள் சொன்னால், ரோம அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்கிறாங்க பாருங்க, அவங்கள ரோம அரசாங்கத்துக்கு, ரோம சக்கரவர்த்தியினர் ராயனுக்கு விரோதமாக சதி செய்கிறவர்கள், அரசாங்கத்துடன் கலங்கம் உண்டாக்குறது, சுதந்திரத்தை விடுதலை வேணும் போராடுறவங்களெல்லாம் வச்சுருவாங்க, பிளாத் அரண்மனையில் வச்சுருவாங்க. 2வது ஏரோதின் மாளிகை, அங்கே ஒரு சிறைசாலை இருந்துச்சு. ஏரோது யார்? யூதர்களின் அரசன், நல்லா தெரிஞ்சுங்க, யூதர்களின் அரசன். அவன் ஒரு சிறைசாலை வச்சுருக்கிறான். அவங்க கட்டுறோம் என்னன்னு கேட்டால், திருட்டு, கொலை, கற்பழிப்பு போன்ற சமுதாய குற்றங்கள் செய்தவர்கள் அங்கே வச்சுருந்தாங்க. 3வது சிறைசாலை காய்பா, பிரதான ஆசரன் அரண்மனை வீட்டு பாதாள சிறை. பாதாள சிறை இது இங்கே என்ன தண்டனை செஞ்சவங்க அங்கே போவாங்கன்னா, தேவ ஆலயத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தூஷணமாக வார்த்தை பேசினாலும், அல்லது யூத மார்க்கத்துக்கு விரோதமாய் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவும் செய்யப்பட்டாலோ இந்த பாதாள சிறையில் வைக்கப்படுவார்கள். இங்கே தான் இயேசு வைக்கப்பட்டிருந்தார், பாதாள சிறை அப்படின்னு. இந்த பாதாள சிறை எப்படின்னா, நம்ம யூதர்கள் பொதுவாகவே குறைஞ்சபட்சம் 6 அடி இருப்பாங்களாமா, 6 அடிக்கு மேலே தான் இருப்பாங்க எல்லாருமே அப்படிங்கிறாங்க. முதல்ல நமக்கு வந்து பைபிளில் வந்து நம்ம 6 அடிக்கு மேலே வளர மாட்டோம் அப்படி தான் கணக்கில் சொல்லிட்டுருக்காங்க ஜனங்க. ஜெயிந்தாண்ட 36 அடி 26 அடியில் அந்த காலத்தில் இருந்துக்கிறாங்க. இப்போ தோண்டி புதைப்பில் ஆராய்ச்சி இருக்கிறாங்கன்னா, ஆதாமல என்ன ஹைட்டில் இருந்திருப்பாருன்னு தெரியாது. 1000 வருஷம் வாழ்கிறவர் 990 எவ்வளோ ஹைட்டு, என்ன வெயிட், என்ன ஒரு எவ்வளோ ஒரு அரக்கனாக தான் வந்திருப்பார். ஏன்னா ஆண்டரை படைக்கும்போது டைனர்ஸில் எவ்வளோ பெருசு இருந்துச்சு. அப்போ சிங்க புலி எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. 4 சுருங்கி ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு போல தெரியுது. எருமை தேஞ்சு கட்டெரும்பா போன கதை மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த பாதாள சிறை என்பது இவ்வளோ பெருசாக இருக்குமாமா. இதுக்குள்ளே உள்ளே போந்து உட்காந்துருக்கணும், இப்படி குத்த வச்சு தான் உட்காந்துருக்கணும். எப்படி குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து விடிய விடிய அப்படி தான் உட்காந்துருந்தாராம், சின்ன கூண்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். சிந்திச்சு பாருங்க, சர்வ லோகத்தையும் படைத்து பெயர் சொல்லி நட்சத்திரங்களை அழைக்கிறவர் அந்த பாதாள சிறையில் குறுகி உட்கார்ந்திருக்கிறாரு. யாருக்காக? சிந்திச்சு பாருங்க. யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளை பிடிச்சிட்டு போய் வச்சுட்டாங்க, நம்ம உட்காந்துருக்குறோம், நம்ம என்ன சொல்லுவோம்? மனநலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எஸ், அந்த பாதாள சிறையில் அப்படியே குறுகி விடிய விடிய உட்காந்துருக்கிறாரு. பேதுரு அங்கே நின்று பார்க்குறாரு. பயம், அப்படியே அவருக்கு பயம் ஆட்கொள்ளுது. என்ன கொடுமடா இது, அப்படி சடக் போட்ட பாதாளமே ஒன்றுலாம் போயிடும். தன்னுடைய பலத்தையோ அதிகாரத்தையோ தன்னோட வல்லமைகளையோ தன்னோட திறமையோ காமிக்காதபடி தேவ கட்டளை நிறைவேற கூணி உட்கார்ந்திருந்தார். இந்த மனுஷன் இப்படியே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து இப்போ இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படுகிறாரு, கொலை செய்யப்படுகிறார் என்று அறிக்கப்படுகிறான் யூதாஸ். அந்த காசை எடுத்துகிட்டு போய் சொல்கிறான், இந்த காசை வச்சுக்கோங்க, அவரை விட்டுருங்க, அவர் குற்றமற்ற ரத்தம் நான் காட்டி கொடுத்து விட்டேன், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன், அது உன் பாடு அவன் பாடு என்று சொன்னார்கள். அந்த 30 வெள்ளிக்காசை வீசிட்டு போய் நாண்டு கொண்டு சத்தான். என் எஜமானை
தண்டிக்கும்படி நானே காரணமா வந்துட்டு இந்த உலகத்தை நான் வாழ வேண்டுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையா என்று அவன் நாண்டு கொண்டு சத்தனா தூக்கு போட்டு தொங்கிட்டான். சிலர் சொல்றான் குடல் வெடித்து குடல் சரிந்து விழுந்தான். வகுறு உப்பிரிச்சு போல குடல் விழுந்துருச்சு. மரணம், கொடிய மரணம் செஞ்சான். அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்குமே. இந்த கொடுமையை சந்திக்கிறதுக்கு இது ஒரு காரியம். நிறைய அதை பற்றி பேசி போவேன், நிறைய இருக்கு சப்ஜெக்ட். தனக்குரிய இடத்தை யூதாஸ் இழந்து போனான். அவனிடத்தில் வேற ஒன்று செலக்ட் பண்ணலான்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அப்போஸ்தலங்கிற பட்டத்துக்கு யூதாஸ் செஞ்சுட்டான், விலகி போயிட்டான்னு சீட் குளிக்கு போயிடுவாங்க. யார் பேரில் விழுந்துச்சு? மத்தியா. அரிமத்தியா இல்லை, மத்தியா. மத்தியா அரிமத்தியோ வேற, மத்தியா செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல அவர் இல்லை, வர வேண்டிய ஆள் பவுல். சரி, அது மாம்சபுரம் எடுத்தாங்க. இப்போ அந்த இடத்தை இழந்து போனாங்கிற மட்டும் நமக்கு தெரியும். இப்போ பரலோகத்துக்கு போயிடுவோம். 12 கோத்திரங்களுடைய வாசல்கள் வைக்கப்பட்டிருக்குமா? 12 வாசஸ்தலங்கள், 12 வாசலும் வாசலுக்கு அப்போஸ்தல நாமங்கள் பொறிக்கப்பட்டிருக்குமில்ல. அங்கே யூதாஸ் பேர் என்ன இருக்காது. அதனால தான் சொன்னார், தனக்குரிய இடத்தை பரலோகத்தில் வாசலாக இருக்க வேண்டிய பேரு கட்டி இறந்து போயிட்டான், தனக்குரிய இடத்துல இருந்துட்டான். இப்போ நீ இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸை பார்த்தான். அவன் தீமைக்கு காட்டி கொடுத்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த மரணத்தை சந்திக்க முடியாதபடி மரணத்துக்கு அவன் சந்தித்துக்கு போயிட்டான். என்னால் சகிக்க முடியாத மரணத்தை தழுவிக்கொண்டான். உயிரோட உனக்காக சிலுவிலை அடிக்கப்படும்படி, தன்னையை பலி கொடுக்கும்படி, தன்னையை சிலுவிலை அறைவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு கூனி குறுகி உட்கார்ந்திருக்கிறார் அந்த பாதாள சிறையில். மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்தார். நம்முடைய பாடுகளும் அக்கனும் அவரை நொறுக்கிட்டு போட்டிருக்கு. நம்முடைய பாவம் தான், நீ செய்யற பொய், நீ பேசுற அயாக்கித்தனம், நீ தேவனுக்கு பேசுற காரியம் அவரை நொறுக்குச்சு. வேதம் சொல்லுது, நீ ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிற, நானும் நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எதை குறித்து அக்கறை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யூதாஸ் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தான். நீ இயேசுவை காட்டி கொடுத்து பரலோக வாசஸ்தலங்களிலே பிதாவுக்கு முன்பாக குமாரன் கனப்படுத்தும்படி ஒருவனுக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவாரா? அப்போ பிதா உங்களை கனப்படுத்தணும்னா ஏன் சொல்லுவார், எனக்காக பாடுபட்டவன், எனக்காக அடிக்கப்பட்டவன். அப்புறம் அவருடைய வேலையை நம்ம என்ன செய்யணும்? அவரை காட்டி கொடுக்கணும். இயேசுவை யாருக்கு காட்டி கொடுக்கணும்? வியாதிஸ்தனாக இருக்கிறவனுக்கு, பாவத்தில் இருக்கிறவனுக்கு, கண்ணீரில் இருக்கிறவனுக்கு, வேதனை இருக்கிறவனுக்கு, வியாதியில் இருக்கிறவனுக்கு, போராட்டத்திற்கு நீ அவரை காட்டி கொடுக்கணும். இவர் தான் விடுதலையாக்க ரட்சகர், இவர் தான் மீட்பர், இவர் உனக்காக பெரிய காரியம் செய்திருக்கார், உனக்காய் பலியாக இருக்காய், உனக்காக ரத்த செய்வாய், உன் சாபங்கள் எடுக்க வல்லமுடையவர் இவர் தான். இயேசுவை நீ காட்டி கொடுக்கணும். அதனால தான் தலைப்பு வச்சேன். என்னன்னு? இயேசுவை காட்டி கொடு. பணத்துக்காக காட்டி கொடுக்குறியா, நித்திய ஜீவனுக்காக காட்டி கொடுக்குறதா அப்படிங்கிறது முடிவும் கையில் இருக்குது. நீ எதுக்கு அவன் ஆண்டவருக்கு சம்பாதிக்கிறதுக்காக, ஐஸ்வரனா வாழ்வதற்காக அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறியா? இல்லை பரலோகம் போகணும்னு சொல்லி அவர் நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறியா? எதுக்காக அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற? சிந்திச்சு பாருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளை. ஒரு வீடியோ போட சொன்னதுக்கு நீங்களாம் யோசனை பண்ணீங்க. இப்போ சிந்திச்சு பாரு. நான் சொல்ல யூதாஸ்னால் சகித்துக்கொள்ள முடியல. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துரு. குற்றமில்லாத ரத்தத்தை ஜனங்களுக்கு காட்டி கொடுங்கள். அன்பான சகோதர சகோதரியே, நீதிபராகிய ரத்தத்தை காட்டி கொடுங்கள். இயேசுவை காட்டி கொடுங்கள் இந்த தேசத்துக்கு. அவர் தான் பரிசுத்தர் என்று, அவர் தான் இரட்சகர் என்று, அவர் இல்லாமல் இரட்சகர் இல்லை என்பதை தேசத்துக்கு பறைசாற்றும்படி இயேசுவை காட்டி கொடுங்கள். இயேசுவை காட்டி கொடுக்கணுமா? காட்டி கொடுக்கிறோமா?
நம்ம காட்டிக்கொள்கிறோம், பிரதானமாக நம்மை மேலப்படுத்திக் கொள்கிறோம், நம்மை உயர்த்தி காட்டிக்கொள்கிறோம். இல்ல, இதை தேவன் அருவருக்கிறார். சிலுவையில் அறையப்படுற இயேசு ஒரு நாளும் ஜெபிக்கும்போது அழகா சொன்னார், எனக்கு தந்த ஒருவரை நான் இழந்து போகவில்லை, கேட்டின் மகனை அல்லாமல். யூதாஸ் அல்லாம ஒருவன் இழந்து போலங்கிறாரு. அடிக்கடி நானும் என் ஜெபம் அப்படித்தான், எனக்கு தந்த விசுவாசனை ஒரு நாள் இழந்து போகவில்லை, கேட்டின் பிள்ளைகளை அல்லாமல். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? பிசாஸ் பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா? யூதாஸுக்கு ஒரு பெயர் உண்டு, கேட்டின் மகன் என்று சொல்லி. இனி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவன் அந்தி கிறிஸ்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. யாரு? யூதாஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மிருகம் சாகக்கான காயம் இருந்த கண்டேன், அந்த மிருகம் முன்பு இருந்தது, இப்போ இல்லை அப்படின்னு யோவான் சொல்றாரு. இனி வருங்கிறாரு. அப்போ யோவான் இருக்கும்போது மிருகம் இருந்துச்சுன்னா யாரு? யூதாஸா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்ல இல்லை, நான் இருக்கும்போது இல்லை, நீ வரும் அப்படிங்கிறான். ஆகையால அந்த சாவுக்கு இதுவான மிருகம் சுகமாட்டது போல மரித்த யூதாஸ் மறுபடியும் திரும்பி வருவான். அந்த பலத்தை தந்தது என்று சொல்லி பிசாஸ் தன் பலத்தை கொடுத்தது போல யூதாஸுக்கு கொடுத்துருன்னு சொல்லி வேறு நான் சொல்ல பிரச்சனை விட்டுறாதீங்க. வேறு பண்டிதர்கள் சொல்றாங்க யூதாஸ் அந்தி கிறிஸ்துவ வரக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, தர்மியான வேளையில் உன் பெருமையை காட்டிட்டு இருக்கிற, உன் ஆடம்பரத்தை காட்டிட்டு இருக்கிற, உன் பணத்தை காட்டிட்டு இருக்கிற, உன் புகழை காட்டிட்டு இருக்கிற, உன் சம்பாதிப்பை காட்டிட்டு இருக்கிற, உன்னோட வீடு காரு பங்களா உன் ஆசிரத்தை காட்டிட்டு இருக்கிற. காட்ட வேண்டியது என்ன செய்யலை? காட்டிட்டோமா? நமக்காக ஜீவனை கொடுத்து இயேசுவை காட்டிட்டோமா? ஒருவேளை காட்டாமல் இருந்தோம்னா இனிமேல் இயேசுவை காட்டி கொடுக்க புறப்படுவோம். கண்களை மூடிச்சது.